ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை நினச்சி நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி உடம்பு முடியாமல் என்னை கூப்பிட்டா, ஆனால் அவள் கூப்பிட்டோம் நான் பார்க்காம நான் வந்துட்டேனே, என்னால் தான் கோமதிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, கடவுளே கோமதிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேலும் சக்திவேலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனை பார்த்த உடனே சக்திவேலும் முத்துவேலுக்கும் பயங்கர கோவம் வருது. இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பக்கம் சக்திவேல் சொல்லவும் முத்துவேல் அதை கேட்டு பாண்டியனை ஒரே அரைஞ்சிடுறாங்க. என் தங்கச்சியை எவ்வளவு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ என் தங்கச்சியை எங்க வீட்டுல இருந்து நீ இழுத்துட்டு போனதே பெரிய விஷயம், உன்னை சும்மா விட்டதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சியை நீ எவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்கணும், ஆனா என் தங்கச்சியை நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா, நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா நம்ம பாண்டியனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க எதுக்காக என்னோட மாமாவை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, அத்தைக்கு உடம்பு முடியல தான், அவங்க காலையில பிபி டேப்லெட் போடல, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக மாமாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இங்க பாருங்க என் மாமாவை அடிச்சிங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கோவத்தில், டாக்டர் என்னாச்சு டாக்டர், என் தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சக்திவேலும் பதறி போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இனிமேல் டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக அவங்க சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு ரொம்ப உடம்ப வருத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்ததுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன அழுத்தத்திலையும் இருந்திருக்காங்க, அதனால கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னாலதான் கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சு, கோமதி எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிருக்க, ஆனா உன்னோட நிலைமையை இப்படி ஆக்கி விட்டுட்டேனே, நானு என்னை மன்னிச்சிரு கோமதி, இனிமே நான் கண்டிப்பா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி கண்ணு முழிச்சுட்டா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் முதல்ல போயிட்டு நம்ம கோமதியை பாக்குறாங்க. கோமதி எப்படி இருக்கு கோமதி, இப்போ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்கண்ணே எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தேடி வந்து என்ன விசாரிச்சுட்டு போறீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க இப்படி என்கிட்ட கேட்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கே அளவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம முத்துவேலும் சக்திவேலும், சரி இனிமே உடம்ப பார்த்துக்கோ, நேரத்துக்கு டேப்லெட் போடு, சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உள்ள போறாங்க. போன உடனே நம்ம கோமதியை பார்த்த பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா, கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, இங்க பாரு கோமதி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கோமதி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சரவணன், மீனா, ராஜி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆடுறாங்க. எதுக்காக இவரும் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா, ஒருத்தர் என்னங்க காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, இப்படி தான் இருப்பீங்களா, இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, இனிமேல் உங்கள் பேச்சுக்கு நான் வரவே மாட்டேங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு, கோமதி ப்ளீஸ் கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, என் கூட பேசுறதுக்காக தான் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியோன்னு நினச்சேன், இல்லைன்னா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன் சொல்லு, இங்கே பாரு கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, ப்ளீஸ் கோமதி ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதிக்கு ரொம்பவே கோவம் வந்து, அங்கேருந்து இங்கே பாருங்க நீங்கள் மட்டும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் பாட்டுக்கு எழுந்து போய்கிட்டே இருப்பேன், திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா ஒரு 5 நிமிஷம் வெளியே இருங்க மாமா, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அப்புறம் அத்தை எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா திரும்ப அத்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வேற வழியே இல்லாம வெளியே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி மீனா, நான் கிச்சன்ல விழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்டி, அப்போ இவர் வீட்டுல தான் இருந்தாரு, இவரை நான் கூப்பிட்டேன், ஆனா அவர் எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாரு தெரியுமா, இதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஒரு பொண்டாட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ போய்கிட்டு இருக்கனா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல மீனா, இங்க பாருங்கத்த
அவர் நீங்கள் நடிக்கிறவங்களோன்னு நினச்சி தான் விட்டுட்டு போயிட்டாரே தவிர அவர் மனசில் உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கத்த. அதை இப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளோ பதறி போய் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தாங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போய் ஒரே முறை அது கோமதியை பார்த்துட்டு வந்துடுறேன், கோமதி எப்படி இருக்கான்னு ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு உள்ளே போக பார்த்தாரு தெரியுங்களா அத்தை. முதல்ல நீங்கள் அவரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அவர் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் அத்தை. இனிமே உங்ககிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா நீ மட்டும் வரலனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் சரவணா, ரொம்ப ரொம்ப நன்றி சரவணா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ மட்டும் இல்லைனா நாங்களாம் எப்படிம்மா இருப்போம்? இந்த மாதிரி வார்த்தை இனிமேல் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுமா, இந்த மாதிரிலாம் பேசாதங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இல்லை சரவணா நீ இப்படி ஒரு நல்லதை எனக்கு பண்ணியிருக்க, நீ மட்டும் வரலனா கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன். இங்கே பாருமீனா, அந்த கடவுளே சரவணனை அனுப்பி வச்சிருக்காரு. சரவணன் வந்து என்னை பார்க்கலனா கண்டிப்பாக நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். சரவணன் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடி வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இனிமேல் எதுவுமே யோசிக்காதுங்க, பரவாயில்ல விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நம்ம எதை பற்றியும் யோசிக்க இப்போ முடியாது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு தன்னோட பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி ரொம்பவே பதட்டமா வெளியவே நின்று அப்படியே அங்கக்கும் இங்கக்கும் பதறி போய் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, உங்கள் அண்ணனுங்க வந்த உடனே பாண்டியன் மாமாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசி அப்படி பல்லாருன்னு கன்னத்துலேயே அடி விட்டுட்டாங்க. அந்த அடியை வாங்கிட்டு கூட நம்ம மாமா அமைதியாகவே நின்றாரு தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு, என்ன ராஜி சொல்கிற மீனா, ராஜி சொல்கிறதெல்லாம் உண்மையா? என் அண்ணனுங்க அவர் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கத்த, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சும்மாவே விட மாட்டேன், இனிமேல் என் தங்கச்சி ஏதாவது கொடுமைப்படுத்தின அவ்வளோதான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி அப்படியே ஒரே அற விட்டுட்டாங்க. விட்ட உடனே பயங்கர ஷாக்கில் மாமாவும் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி மாமாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரத்த. நீங்கள் அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுங்கத்த, இனிமே அவர் உங்ககிட்ட பேசுவார், நீங்களும் கொஞ்சம் பிக்கு பண்ணிக்காமல் அவர் கூட பேச ஆரம்பிங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடணும், டேப்லெட் போகிறத மட்டும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணவே கூடாது, அதை நீங்கள் மறக்கவே கூடாதுமா சரிங்களா? இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு அதாவது வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கோமதி, இங்கே பாரு கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது தான் கோமதி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு கோமதி, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, அத்தை நான் போய் பில்லு பே பண்ணிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் தம் பின்னாடியே பேசிக்கிட்டே வர்றது பிடிக்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லாருமே, என்ன பாண்டியா 2 பேரும் கோவிலுக்கு போகிறீங்களா? ஆமாம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இங்கே பாரு கோமதி, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க கோமதி, முதல்ல நில்லு கோமதி, நான் பேசணும் கோமதி, ப்ளீஸ் கோமதி, ஏன் கோமதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க என்ன, இங்கே பாருங்க, கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் நம்பிக்கிட்டு இருந்த காலம்லாம் போச்சு, இனிமேல் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, என் உசுருக்கு ஒன்றுனா கூட யாரும் என்னை பார்க்கறதுக்கோ இல்லை என்னை கவனமாக பார்த்துக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்காக நான் செய்யணும்? இனிமேல் எந்த வேலையும் நான் செய்ய போகிறது கிடையாது. இனிமேல் யாரும் எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கான வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் கோமதி, ப்ளீஸ் கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போயிடுறாங்க. நடந்து போன உடனே
பஸ் ஸ்டாண்டில் இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீர் கடையில் போயிட்டு அண்ணன் ஒரு இளநீர் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நானே காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், இங்கே பாருங்க நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, என்னோட மருமக பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா, அவள் கொடுத்துப்பா, நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோமதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கோமதி, ஏன் கோமதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணதை விட நான் அதிகமெல்லாம் பண்ணல, இனிமேல் எங்கள் கூட பேசாதீங்க, நீங்கள் தான் இத்தனை நாளாக என் கூட பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன், இப்படி மனசாட்சியே இல்லாத ஒருத்தர் கூட என்னால் எனக்கு பேசணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜி, மீனா, சரவணன், அதுக்கப்புறம் கதிர் இவங்க எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியனும் கோமதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காக அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா சரவணா, உன் அம்மா கிட்ட எவ்வளோதான் பேசினாலும் சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாடா, நான் என்னடா பண்ணுவேன், இங்க பாருடா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன்டா, ஆனா அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவ புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இத்தனை நாளா அத்தை உங்ககிட்ட எத்தனையோ முறை கெஞ்சிருப்பாங்க, ஆனா நீங்க மனசு இலகினீங்களா, இல்ல அதே மாதிரி தான் அத்தைக்கும் கஷ்டம் இருக்கும், அத்தை ரொம்ப பாவம், நீங்க அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லு மீனா, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரே ஆளுனா அது நீ மட்டும்தான் மீனா, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க மீனா, நீ மட்டும்தான் மீனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, என்னம்மா நாங்கள்லாம் உனக்கு நான் ஆறுதலே சொல்ல கிடையாதா, இல்லைடா நீங்கள் என்னடா ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, இல்லை உங்கள் அப்பா கிட்டே போய் பேசியிருக்கீங்களா, ஆனால் மீனா உங்கள் அப்பா கிட்ட போய் பேசியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்கா, இனிமே இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காடா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவ தான் எனக்கு ஆறுதலாக இருக்கா, ஆனால் நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வருவீங்க, சாப்பிடுவீங்க, போவீங்க, உங்கள் வேலையை பார்ப்பீங்க, ஆனால் என்னை பற்றி இங்கே யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, யாரும் யோசிக்கல, அப்போ எதுக்காகடா நான் யாரை பற்றியும் யோசிக்கணும், இனிமேல் யாரை பற்றியும் யோசிக்கிறதில்ல, நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருப்பேன், ஆனால் யாருக்கும் நான் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன்டா, என் வேலையை மட்டும்தான் நான் பார்த்துப்பேன், இனிமேல் யாருக்கும் சமைச்சு போகிறதாவும் ஐடியா இல்லை, எனக்கு இத்தனை மருமகளுங்க வந்தும் நான் இத்தனை வருஷமாக சமைச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அது என்னதான் சொல்லணும், இனிமே நான் எதுலையும் தலையிட போகிறது கிடையாது, உங்களோட வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம கோமதி காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாரு கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமே நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், சரியா, என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன இத்தனை பேர் முன்னாடி எந்த ஒரு அவமானமும் பார்க்காம காலில் விழுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன இவர் உங்கள் காலில் விழுறாருமா, இதை என்னால் நம்பவே முடியல, யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர் உங்களுக்காக உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்துருக்காங்கம்மா, நீங்கள் அவர் கூட பேசுறதுல என்ன இருக்குது, நீங்கள் அவர் கூட பேசுங்கம்மா, இனிமே அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார், அவர் கூட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, ஆமாங்க மாமா, இங்கே பாருங்க அத்தை, மாமா உங்கள் காலில் எந்த ஒரு கௌரவமும் பார்க்காம இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே 4 பேர் முன்னாடி காலில் விழுந்திருக்காங்க, அவர் உங்களை உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம், இங்கே பாருங்க அத்தை, நீங்களும் ரொம்ப பண்ணாமல் நீங்கள் மாமா கூட பேசுங்க அத்தை, இங்கே பாருங்கடி, உங்கள் மாமாக்காக என்கிட்ட எல்லாரும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்காக யாராச்சும் மாமா கிட்ட போய் இப்படி தான் அத்தை ரொம்ப பாவம் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களாடி, ஆனால் அவருக்காக மட்டும் என்கிட்ட எதுக்காக இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசிட்டு வரீங்க, இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க, எனக்காக பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுகிறேன், இல்லைனா என்னால் பேசவே முடியாது, இவர் பண்ண காரியத்துக்கு இவரை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் கோமதி, என்ன வேணாலும் பண்ணு, கோல் எடுத்து அடிக்கணும்னு தோணுதா அடி, இல்லைனா என் மண்டையிலே ஏதாவது கட்டியை வச்சு அடித்து என்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறியா, அதையும் செய், நான் உனக்காக அதையும் ஏற்றுக்கிறேன் கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, ப்ளீஸ் கோமதி நான் மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் போனால் போதுன்னு மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச வராங்க. நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மாமா தான் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல, அதாவது நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவரை உங்களை புரிஞ்சுக்கல,
இப்போ நீங்களாவது அவரை புரிஞ்சுக்கணும்ல, நீங்களும் அவரும் ஒன்றாயிடக்கூடாதுல்ல அத்தை. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட பேச ஆரம்பிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அதாவது கோமதி இருந்துட்டு, மீனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா, நீ சொல்கிறது ரொம்ப 100க்கு 100 உண்மை மீனா. இவர் மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் என்னோட புருஷனாக போயிட்டீங்க, என்ன பண்ணுறது, உங்களை நான் மன்னிச்சு தானே ஆகணும், உங்களை நான் மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே எமோஷ்னலாக கோமதியை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு கோமதி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இத்தனை நாளாக உன் கூட பேசாமல் இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இனிமேல் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் படமாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியும் அப்பத்தாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டில் யாருமே இல்லாததை பார்த்து, என்ன அரசிமா வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை, என்னாச்சு, எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அம்மாச்சி, நானும் உங்கள் கூட தானே வரேன், எனக்கே எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதியோட ஃபோனு வீட்லேயே ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்க அம்மாச்சி, வீட்லேயே அம்மா ஃபோனை விட்டுட்டு போயிருக்காங்க, சரி நான் வேறு யாருக்கு பண்ணுறதுன்னே தெரியலையே, வீட்டில் யாருக்கு பண்ணாலையும் தெரியலன்னு தானே சொல்லுவாங்க, சரி மீனா அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடி யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேளு, எதுக்காக வீட்டில் யாரும் இல்லைன்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்காத்த, இனிமே யாரு கண்ணும் படாத மாதிரி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது முத்துவேலும் சக்திவேலும் நம்ம கோமதி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அப்பத்தான் இருந்துட்டு வெளியவே உக்காந்து என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவும் ஃபோன் அட்டன் பண்ணி, அரசிமா சொல்லுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி வீட்டில் யாருமே இல்லை அண்ணி, அம்மா ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அரசிமா, நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் வெளியே வராங்க. நம்ம அப்பதான் வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு இது காந்திமதி கிட்ட வந்து, இங்கே பாருங்க ஆத்தா, நீங்கள் எதுக்காக இப்படி பிடிவாதமாக என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது சத்தி பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு வருவீங்களா, அந்த வீட்டில் ஒரு பெருமனுஷங்களை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, குமார்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளுங்கள்லேருந்து நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அத்தா, ஏன் அத்தா இப்படி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கடா, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினதை விட நான் உங்களை யாருமே கஷ்டப்படுத்த கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காகடா நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் வேண்டாம், முதல்ல இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, அந்த வீட்டில் உங்களை ராணி மாதிரி கூட வச்சு பார்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ராணி மாதிரி இருப்பீங்க ஆத்தா, ப்ளீஸ் ஆத்தா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் வாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு முத்து, நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பலன்னு எனக்கு தெரியும், நீ வீட்டில் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கணும் உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது உன் மேலெல்லாம் எனக்கு துளி கூட கோவமே கிடையாது, என்னோட கோவம் எல்லாமே இங்கே நிற்கிறானே சக்தி, இவன் மேலே தான், நீ வருத்தப்படாத, நீ எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுனாலையும் இங்கே வந்து என்னோட பேரை மட்டும் கூப்பிடுப்பா, நான் ஓடி வந்துடுறேன், நீ கவலையப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம முத்து வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக போய் நம்ம அப்பத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன முத்து என்ன ஆச்சு, இங்கே பாருங்க அத்தா, கோமதிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதிக்கு என்னாச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு மீனா தான் சொன்னா, ஆனால் அவங்க எங்கே போயிருக்காங்க எதுக்காக போயிருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும்
அதாவது கோமதியை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்க அத்தா, கோமதி வீட்டில் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாண்டியன்னு பார்க்காத மாதிரி அப்படியே அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். கோமதி அவள் பாட்டுக்கு மயக்கத்தில் அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. அப்போ தான் அவங்க பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனேயே தன்னோட அம்மா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பரபரன்னு பழனிக்கிட்ட சொல்லி பழனி இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி இப்போது அவங்க அது பிபி டேப்லெட் போடாதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதியை நினச்சி நம்ம காந்திமதி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய சோதனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? என் பொண்ணு ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு இப்போ வரைக்குமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு கொஞ்சமாவது நீ நிம்மதியை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அது யாரு கோமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம கோமதியை பார்த்த காந்திமதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கோமதியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாரு கோமதி, எதுக்காக கோமதி உனக்கு இப்படி ஒரு நிலைமை? நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இப்படிதான் எனக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தா நானே உன்கிட்ட வந்திருப்பேன்ல, ஏன் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம கோமதி வந்துட்டு இங்க பாருங்கம்மா, நானும் யார்கிட்டயாச்சும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா என்னால் எழுந்து உட்கார கூட முடியல, அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? என்னால் யாருக்குமே ஃபோன் பண்ண முடியாது. அதனால் என்னை மன்னிச்சிருங்க அத்தா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்னை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க பார்த்தா, நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக அத்தைக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அத்தைக்கு ஏதாவது ஆக விட்டுருமோமோ, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எனக்கு உசரையே போயிடுச்சு. பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு எதுவுமே எனக்கு இறங்கவே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிடவே ஆரம்பித்தேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு சிரிப்பாக வந்துடுது. இங்கே பாருடா, எனக்காக நீ ரொம்ப லேட்டாக சாப்பிட்டியா? இனிமே எனக்காக நீ லேட்டாக சாப்பிடணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது, இப்படியெல்லாம் நடந்துக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதாவது கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடவே கூடாது. இனிமேல் நீங்கள் 2 பேரும் மேட்ச் ஃபார் ஈச் அதர் மாதிரி 2 பேரும் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்திலேயே நடிக்க தெரிஞ்சவங்க நாங்களாக மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு ஒரு பேர் வாங்குவேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, இங்கே பாருமா ராஜி, இது எல்லாமே நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் இல்லைன்னாலாம் சொல்லலை. அதுக்காக நீ கோமதியை இந்த நிலமையில் விடுறது எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது. கோமதி கொஞ்ச நாள் கழித்து அது எல்லாமே சுட்டு சாப்பிடட்டும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு போய் நம்ம கோமதியோட கால் அப்புறம் கை எல்லாமே பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து அமுத்தி விடுவீங்க, டெய்லி வந்து அமுத்தி விட்டுட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் என்னால் தாங்க முடியாது, முதல்ல இங்கேயே வச்சுட்டு நீங்கள் போங்க, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு கோமதி கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் டே லீவ் கேட்டிருந்தேன், எனக்கு அந்த ஆஃப் டே லீவ் முடிய போகுது, அதனால் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜை பற்றி நம்ம விஜயா யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கடவுளே, எப்படி மனோஜோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுறது? இனிமேல் எப்படியாவது மனோஜோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், அதுக்கு நீ தான் துணையாக நிற்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும்
அதாவது தன்னோட புருஷன் தாங்கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு ரூம்குள்ளே வராரு. வந்த உடனே நம்ம கோமதி கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, இங்கே பாரு கோமதி, இனிமே அடுப்பில் மட்டும்தான் சமையல், இனிமே கேஸ் பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இனிமே நான் இப்படியெல்லாம் இருக்க முடியாது அத்தை, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மீனா கிட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில்